வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்புகள். கேரட் பீட்ரூட் அல்வா செய்யும்போது சிறிதளவு பால் பவுடர் சேர்த்தால் ருசி கூடும். உருளைக்கிழங்கை மசித்து செய்யும் உணவுகளில் சிறிதளவு ஓமம் கலந்து செய்ய எளிதில் செரிமானமாகும். வெண்டைக்காயை நறுக்கி வெயிலில் அரை மணி நேரம் வைத்த பிறகு வதக்கினால் அதனுடைய வளவளப்பான தன்மை நீங்கிவிடும். எலுமிச்சை சாதம் செய்யும்போது 1 ஸ்பூன் வதக்கிய வெங்காய துருவலை சேர்த்தால் சாதம் வாசனையுடன் இருக்கும். மோர் குழம்பு செய்யும்போது நிலக்கடலையை அரைத்து கலந்தால் மோர் குழம்பு சுவையாக இருக்கும். இட்லி பொடியுடன் வெங்காயத்தை நறுக்கி போட்டு மிக்சியில் அரைத்து எடுத்தால் வெங்காய சட்னி ரெடி. எந்த வகையான சூப் செய்தாலும் அதில் சிறிது சோளமாவு சேர்த்து கொதிக்க விட்டால் சூப் கெட்டியாக இருக்கும். அதிரசம் செய்யும்போது அதிரசம் மாவுடன் சிறிதளவு பேரிச்சம்பழ துண்டுகளை சேர்த்து பிசைந்து செய்தால் அதிரசம் சுவையாக இருக்கும்.